பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். என்னைக்கு போகிறார்? 26/5/2026 20/10/2026 வரலாம். கிட்டத்தட்ட 5 மாதம்தான் இந்த வருஷம் இருக்க போகிறார் இந்த கடக ராசியில். குரு பகவான் என்று சொன்னாலே அவர் அதீத சுபர். அவர் பார்த்த இடம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், இருக்கிற இடமும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவான் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த இடம் மிகப்பெரிய வளமை பெறும், ஏற்றம் பெறும். அதனால் குரு பகவான் லக்னத்திலே இருந்தார்னா திக்பலம்னு சொல்லக்கூடியது. அதனால் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பகவான் லக்னத்தில் இருப்பாரேயான அவர் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். குருவினுடைய காரகத்துவன் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். புத்திர காரகன் தவிர வேறு என்ன அப்படின்னா தன காரகன்னு சொல்லக்கூடியவர். அதாவது பணம் வரணும் அப்படின்னா, நிறைய பணம் சேமித்து வச்சிருக்கணும் அப்படின்னா குரு பகவான் அவருடைய கடாட்சம் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தாலேயானால் பணம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குரு இருக்கணும். இந்த குரு பகவான் இந்த ஒரு ராசிக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 7 சனி நடக்கிறது, பாத சனி நடக்கிறது. இப்போ இவ்வளோ நாளாக பயங்கர ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். ஏன்னா 7 சனினால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குரு பார்வை இவ்வளோ நாளாக இருந்தது. இப்போ குரு பார்வை இல்லாமல் போகிறது. 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுறார். ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம் போகிறார். அதாவது மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு போகிறார், உச்சம் பெற்று போகிறார். இதில் கும்பராசிக்காரர்களுக்கு அதுவும் 26/5/2026 20/10/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் என்ன ஒரு விளைவுகளை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அதனால் இந்த ஸ்தானத்தில் போய் குரு பகவான் இருக்கிறதுனால போட்டிகளில் ரொம்ப போகாதீங்க, பொறுமையாக இருங்க. எந்த ஒரு காம்படிட்டிவ் லெவல்ஸில் போனீங்கன்னாலும் அங்கே காம்ப்ரமைஸ் ஆகி நீங்கள் விட்டு கொடுத்துட்டு வந்துடுவீங்க. அதனால் ஏன்னா குரு சுபர், அவர் போய் 6ஆம் இடத்துல போய் இருந்தார்னா அங்கே போட்டியே ஜெயிக்காது. ஜெயிக்கிற போட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் விட்டு கொடுத்துட்டு வந்துடுவீங்க, அடுத்த வாழை ஜெயிக்க வச்சுட்டு வந்துடுவீங்க. அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது. யாருக்காவது கடன் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கிறது நிச்சயமாக கடன் அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் பிரச்சனை பண்ணி கடன்லாம் திருப்பி வாங்கிறதுன்றது முடியாது. அடுத்த விஷயம் பார்த்தாலேனால் புதுசாக யாருக்கும் கடன் கொடுத்துடாதீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களை ஏமாற்றி வாங்கிட்டு போக பாப்பா. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. புதுசாக கடன் வரும், உங்களுக்கு கடன் ஏற்க வேண்டிய வரும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. உடல் நலத்தில் இந்த சுகர் இல்லைன்னா கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. தொழிலில் அதிக மூலதனம் போட வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தின் அதிபதி போய் 6ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. அதனால் இந்த உங்களுடைய கடனுக்காகவே நீங்கள் தொழிலை நடத்தி ஓட்ட வேண்டிய கட்டாயம், வரக்கூடிய லாபங்கள் எல்லாமே அதில் போய் உட்காந்துன்றோம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து செய்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர பார்த்தேன்னா ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழிலில் அதீதமான முதலீடு போட வேண்டிய கட்டாயம் வரும். அதனால் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் வரும். ஜாகிரதையாக பார்த்து போடுங்கோ. 7 சனி வேறு, பாத சனி வேறு நடந்துட்டுருக்கு. நம்ம இவ்வளோ போட்டால் அவ்வளோ வந்துடும் அப்படின்னு ஏற்ற மாதிரி சொல்கிறவாளை கேட்டு பண்ணினேன்னா ரொம்ப ஜாகிரதை, பிரச்சனை வந்துடும். அதனால் கும்பராசிக்காரர்கள் அதிகமான முதலீடுகள் போடாதீங்க. முடிஞ்ச வரலும் கம்மியான முதலீடுகள்லேயே வரக்கூடிய சொற்ப லாபங்களே சந்தோஷம்னு வச்சுட்டு இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் நல்ல ஒரு சுப செலவுகள் அமையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். அது தவிர நல்ல நிம்மதியான தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா பணம் ஏதோ ஒரு வகையில் ரோலிங்கில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா வேலையில் மாற்றங்கள் வரும். ஏன்னா 6ஆம் இடத்துல போய் குரு பகவான் உட்கார்றது அந்தளவு விசேஷத்தை கொடுக்காது. நிச்சயமாக வேலை மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். பணத்திற்கு கஷ்டம் இருக்காது. பண வருமானம் தொழில் மூலியமாக கொண்டே இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். இருக்கக்கூடிய தொழிலில் நிச்சயமாக உங்களுக்கு லாபங்கள் வரும்.
ஆனால் அதிகமாக முதலீடு போட்டு ஆசைப்பட்டு முதலீடுகளை அதிகப்படுத்தி போகிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 7.5 சனியினுடைய கடைசி 2 வருஷம் வேறு போயின்னு இருக்குது. அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. குரு பகவானுடைய பார்வையும் உங்கள் உடல்நிலையை பின்னுக்கு தள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவருடைய பார்வை ஒரு நாளாக இருந்தது, அதனால் மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓரளவு கம்மியாக இருந்தது. ஆனால் இப்போது இனிமேல் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ராசியிலேயே ராகு பகவான் வேறு உட்காந்துருக்கார். எல்லாத்துக்கும் ஆசைப்படுன்ற மாதிரி எல்லாத்தையுமே உங்களுக்கே வேணுன்ற மாதிரி ஓடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொறுமையாக பார்த்து செல்வது ரொம்பவுமே நல்லது. சரி, மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அரசாங்க சம்பந்தமான பிரச்சனைகள், சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர வந்து புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாருக்கும் புதுசாக கடன் கொடுக்காதீங்க, பொறுமையாக இருக்கிறது நல்லது. அது தவிர கொடுத்த இடத்துல கடனை அவங்களே கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். போட்டி தேர்வுகளெல்லாம் வந்து ஜாகிரதையாக இருங்கோ. நிச்சயமாக காம்படிஷன் லெவல்ஸில் வந்து உங்களை நீங்களே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதோடு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால மாற்றங்கள் தொழிலில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலுக்காக அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதுனால கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால சுப விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அது தவிர சுப விரயங்களை தவிர நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் இவ்வளவு நாளாக வந்து நீங்கள் சொன்ன சொல்லு எல்லாமே பிரச்சனையில் இருந்திருக்கும். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றங்கள் வரும். குருவின் பார்வை 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை. அப்படின்னா நீங்கள் அருகில், அதாவது சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவலிதாயம், அதாவது பாடி அம்பத்தூர் அந்த பக்கத்தில் திருவலிதாயம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய குருவினுடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சு அங்கே குருவுக்கு உண்டான பூஜையை பண்ணிட்டு வாங்க. நெய் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா பூஜையை பண்ணிவிட்டு வாங்க. அதற்கு பிறகு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுங்க. அதுவும் முடியலையா தேங்காய் உடைச்சி அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. அதுவும் முடியலையா உங்களால் வந்து டெய்லி இந்த காயத்ரி மந்திரம் சொல்லி இருக்கும். அந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வரப்போகும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பெரிய விமோச்சனமாக அமையும். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த குரு பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெறுறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. குழந்தைகள் மூலியமாக அவர்களுக்கு தனம் கிடைக்கும். ஆனால் அவர்களுடைய பர்சனல் லெவல்ஸ் ரொம்ப அடிபட்டு போகும். குரு வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். இருந்தாலும் குரு பகவான் சனி உங்களுடைய ராசியிலே இருக்கார். உங்களுடைய ராசியில் சனி 7.5 சனி நடக்கிறது, ஜென்ம சனி நடக்கிறது. உடல் நலத்தில் பிரச்சனை வரும், மனக்குழப்பங்கள் அதிகம், தீர்க்கமான சிந்தனைகள் எடுக்க முடியாமல் இவ்வளோ நாள் திணற இருப்பீங்க. இப்போ குருவின் பார்வை உங்களுக்கு தீர்க்கமான சிந்தனையை கொடுக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பினும் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தே தீரும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. சரி, குருவின் பார்வை இருக்குது அப்படின்னும் பொழுது எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு இவ்வளோ நாளாக வந்து ஒரு அந்தஸ்து கௌரவத்திலலாம் பிரச்சனை இருந்தது. அது சற்று கலங்கப்பட்டு இருந்திருக்கும். இப்போ வந்து சற்று பெட்டராக இருக்கும். எப்போ அப்படின்னா 26/5/2026 20/10/2026 வரை உண்டான காலகட்டத்தில் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு புத்திர ஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால, குருவே புத்திர காரகனாக இருக்கிறதுனால குழந்தை பிராப்தியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தையும் ஏற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இவ்வளோ நாளாக உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் சற்று கம்மியாக இருந்திருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனைகளில் இருந்திருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு அது நிச்சயமாக நல்லபடியாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர வந்து உங்களுக்கு மேற்படிப்பு கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு
9ஆம் இடத்தை பார்க்குறார். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். அது தவிர உங்களுடைய ராசியே பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, ஒற்றுமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பூர்வ ஜென்ம பலன்கள் நல்லபடியாக இருக்கும். மூதாதையர்களின் ஆசீர்வாதங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகத்தை இந்த காலத்தில் கொடுப்பார். ஏன்னா 7 சனி வேறு இருக்குது. அதனால் வீட்டை விட்டு வெளியில் பிரிஞ்சு போய் படிக்கிறதுன்றது வந்து நிச்சயமாகவே நல்லபடியாக இருக்கும். அது தவிர பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால 2வது திருமணத்திற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது 2வது திருமணத்துக்கு பார்த்துன்னு இருக்கிறவாளுக்கு 2வது திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த காட்டத்தில் கொடுப்பார். தொழிலில் வந்து அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குருவே வந்து 11ஆம் இடத்தை பார்க்குறார். அதாவது தனக்காரகனே வந்து இது லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளோட மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருந்தாலும் உடல் நிலையில் பின்னடைவு இருக்கத்தான் செய்யும். சனி பகவான் ஜென்ம சனியில் இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் சற்று அகலக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு, ஏற்கனவே பட்ட அடியிலேருந்து கொஞ்சம் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் மூதாதையர்களின் ஆசீர்வாதங்கள் நல்லபடியாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அது தவிர பார்த்தலையானால் 2வது திருமணம், அதாவது தனியாக விடப்பட்ட ஆணோ பெண்ணோ 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தார்களேயானால் அவர்களுக்கு 2வது திருமணம் நிச்சயமாக இப்போ கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஆதாயம் வரும். அவர்களால் நிச்சயமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு செய்யக்கூடிய தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதாவது எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், நினைத்ததை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் உடல் நலத்தில் பின்னடைவு நிச்சயமாக இருக்கும். நிறைய அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலையில் வந்து கொஞ்சம் தொய்வு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் சற்று முன்னேற்றம் இருந்தாலும் தீர்க்கமான சிந்தனை மூலியமாக வெற்றிகளை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா முதல்ல குரு பகவானுக்கு உண்டான காயத்ரியை சொல்லிகிட்டே வாங்கும். அது தவிர பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலையோ இல்லை ஆஞ்சநேயர் கோவிலையோ உங்களால் முடிஞ்சது விநாயகர் கோவிலுக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சின்னு வாங்கும். இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கு ஒரு வெத்தலை மாலை வியாழக்கிழமை போட்டுன்னு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் வந்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு மிகப்பெரிய பின்னடைவு இப்போ நடந்திருக்கும். அவள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துட்டு இருக்கிறது நல்லது. அது தவிர வந்து இந்த நாலெட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர், தங்கம் முதலீட்டாளர்கள் இவாளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர வந்து லா அண்ட் ஆர்டரில் இருக்கிறவங்க, ஜஸ்டிஸாக இருக்கிறவங்க, ஜட்ஜஸாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் பெரிய தொல்லை நடந்திருக்கும். அவெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தாலேயானால் உங்களுக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது காஞ்சிபுரம் டு உத்தரமேரூர் போகிற வழி திருப்புலிவனம் அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை போய் சேவிச்சுட்டு வாங்க. இந்த குரு பகவானை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனியாக நிச்சயமாக போகக்கூடும்.